பாரதி சொல்லுவார், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா எங்கள் முத்து மாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரி அம்மா எங்கள் முத்து மாரி. நான் சொல்லவா, மனம் வெளுக்க சாம்பல் தான் கவிதை புத்தகங்களும் இலக்கிய புத்தகங்களும் இசையும். என்னுடைய தந்தையாருங்க ஒரு முறை எனக்கு டீ குடிக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வருவார். நான் தேத்தண்ணி நல்லா போடுவேன், லெமன் டீ நல்லா போடுவேன். அதை குடிக்கிறதுக்காக அப்பா 2வது மாடி ஏறி வருவார். ஒரு முறை ஏறி வந்தார். ஒரு கசல்னா ஒரு கவிதை ஒலித்து கொண்டிருந்தது. நான் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன், அந்த ஒலிநாடாவையும் வாங்கினேன். ஒலிநாடாவை போட்டு விட்டேன், அப்பாவுக்கு பிடிக்கும்னு. அப்பா குலுங்கி 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 அழுறார். திரும்பி வந்தேன், என்னப்பான்னு அழுறார், நிறுத்த முடியல அழுகைய. அப்பா ஒரு கவிஞர். நான் பல காலம் போனதற்கு பிறகுதான் அந்த கவி மனதை நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் அவர் மீது சந்தேகப்பட்டேன். அந்த கவிதை என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும், நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை. இதுதான் அந்த பாட்டு. அப்பாவை கலங்கடிச்சிருச்சு பாட்டு. நான் எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன், அம்மா அப்பாவை கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்துக்கோ அப்படி சொல்றார். பின்னாளில் நான் கொஞ்சம் வயது மூத்தது ஆனதற்கு பிறகு என் தந்தையின் மனநிலை எப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றால், எங்கோ உட்கார்ந்து கொண்டு தன் குழந்தைகளின் தன் வாழ்க்கையின் வறுமை நிலையை எண்ணி பார்க்காமல் கரும்பு தோட்டம் தனிலே என்று கவிதை எழுதி யாருடைய பசிக்காக அழுதான்ல பாரதி. என் தகப்பன் ஒரு கவிஞனாக நின்று கொண்டு யாரோ ஒருவருடைய பிரிவை நினைத்து எண்ணி அழுத அந்த கண்ணீர் என்பதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு 10 வருடங்கள் ஆகியது. வாசிப்பு நம்மை புரிய வைக்கிறது. மனிதர்கள் யார் என்கின்ற தேடலில் நமக்கு பல விஷயங்களை காண கிடைக்கின்ற பொக்கிஷமாக அது கிடைக்கிறது.